Hi friends. ஸோ பொதுவாக அந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே காமனாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா விச் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சரிங்களா. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலாகவே தெரிஞ்ச விஷயம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே இருக்கும். ஆக்சுவலாக ஐடியல் எலமெண்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸே இல்லாத ஒரு எலமெண்ட்டே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது கரெக்டாக. ஸோ சம்வாட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எப்படி இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்தால் கரண்ட் வேல்யூ அங்கே அவ்வளோ ஃப்ளோ ஆகாது, ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலாக இங்கே இப்போ இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இந்த தெர்மிஸ்டர் அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் எப்படின்னா நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அதாவது தெர்மல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சரி, இந்த தெர்மல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பொறுத்து மாறும். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகவும், அதே நேரத்தில் டெம்பரேச்சர் கம்மியான ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாகவும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படிடா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். அதாவது நம்ம ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா ஒரு மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட்டு நான் எந்த ஒரு ஹீட்டுமே நான் எக்ஸ்டர்னாக அப்ளை பண்ணல அப்படிங்கிறப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக அதோட நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா. இதே ரெண்டாவது நான் செகண்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் 0 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். ரெண்டாவது ஒரு சம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகி அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அதில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தெர்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி இருக்கும், அதாவது ஆக்சுவலாக இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். வேற இந்த தெர்மிஸ்டர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம எதை வேணாலும் நம்ம தெர்மிஸ்டர்னு நம்ம சொல்லிட்டு விட முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த என்டிசிங்கிறது இருக்கும், அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி இருக்குது. ஸோ நமக்கு பாடி ஒரு கண்டக்டர் தான். எந்த ஒரு வோல்டேஜுமே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாத வரைக்கும் நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னா ஒரு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சொல்லலாம், ஒரு 1 lakh ஓம் சொல்லலாம் நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. இதே நம்ம பாடி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பெரிய லெவலில் வோல்டேஜ் நமக்கு பாடிக்கு அக்ராஸாக வந்துடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எல்லாமே டிக்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகி நம்ம மொத்தமாக பரி ஆயிடுவோம். கரெக்டாக. ஸோ இதனால என்ன அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும், அதாவது எக்ஸ்டர்னலாக வோல்டேஜ் அப்ளை பண்ணாத வரைக்கும் நம்ம சும்மா இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பரி ஆயிடுறோம் அப்படின்னா நம்மளும் தெர்மிஸ்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. பட் மேபி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாமே தவிர நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த தெர்மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேங்கனீஸ், நிக்கல், கோபால்ட், காப்பர் அண்ட் அயன். அதாவது இந்த மெட்டீரியலில் டேரெக்டாக இருக்காது. இந்த மெட்டீரியலோட ஆக்சைடு ஃபார்ம், அதாவது காப்பர் ஆக்சைடு, கோபால்ட் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு, அதாவது இதோட ஆக்சைடு ஃபார்ம், ஆக்சிஜன் சேர்ந்தால் இது வேறு மாதிரி மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்சைடு ஃபார்மில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை எக்ஸிபிட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேறு ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசரில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக தான். டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ குறைஞ்சு போயிடும். ஸோ இதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். தனி அந்த ரெண்டு லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம அதிகமாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அதாவது இழுத்து விட்டு அதுக்கப்புறம் லெட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. இந்த தெர்மிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டரில் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், இதில் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக தான். சரி, வாங்க அடுத்ததாக இதோட கிராஃப் எந்த மாதிரி பிளாட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.
ஸோ நம்ம போன இதுலேயும் சரி அடிக்கடி ஒரு இதுலேயே வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அதாவது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் உள்ள, அதாவது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ RT = R0 1 + ஆல்ஃபா ΔT அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டிங்க அது வந்து டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது, அடுத்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அண்ட் R0ன்றது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ள டெம்பரேச்சர், Tங்கிறது வந்து ஆஃப்டர் சம் டைம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கிராஃபில் எந்த மாதிரி பிளாட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. இது சும்மா ஒன்றும் குறையல, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் மாதிரி குறையுது. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு விஷயம். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் கரண்ட் வந்து பிளாட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதிக நேரத்துக்கு இந்த ஒரு தெர்மிஸ்டர் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து 0 டிகிரியில் அதிக அளவில் இருக்க அதாவது V is proportional to I, அதாவது வந்து இந்த ஓம்ஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஃபார்முலாக்கு நமக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அதாவது வந்து V = IR தான் வந்து ஓம்ஸ்லாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ V is directly proportional to I. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் பெரிய லெவலில் என்ன ஆகும்னா, இந்த ஒரு கிராஃபுங்கிறது வந்து லீனியராக இருக்கும். V வந்து இன்க்ரீஸ் ஆனால் I இன்க்ரீஸ் ஆனால் V வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதே டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணி வேரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே அதிக லெவல் ஹீட்டுக்கு நான் போகும்போது இந்த கிராஃப் வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் அப்படிங்கிறதுக்கு போயிடுது. ஸோ இதனால தான் தெர்மிஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டில் ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது இந்த கிராஃப் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லெவலுக்கு மட்டும் தான் இந்த ஓம்ஸ்லாம் அப்ளிகபிள், அதுக்கு மேலே ஓம்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆகிடும் இந்த மாதிரி விஷயங்களில். சரிங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட்டுக்கும் டைமுக்கும் உள்ள பிளாட்டு. ஸோ லோயர் வோல்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டோட வேல்யூ வந்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். போக வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டோட வேல்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பீக்கை ரீச் பண்ணிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பீக்குக்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து பீக்கை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த 3வது கிராஃப். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தினமும் நான் வீடியோ போடுறதுனால தினம் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.